Hi students, welcome to Inadikaigal IAS Academy. So video la nanaikkum engalukku manama adha nediget select. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம்ல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இருந்தது. ஒரு 5000 6000 நெருங்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா அதுல நிறைய டவுட்ஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போதா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல வேகன்சி அதிகமாக போதா, புதுசா எதுவும் எம்ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரப்போதா அப்படின்னு எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கு. அதை நம்ம இந்த வீடியோல கிளாரிஃபை பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஆனா எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய அத்தனை பேருமே தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற டிஎன்பிசி ஏக்கு ஓகேவா, நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் முதற்கொண்டு ரெடியா வச்சிருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க 7708197281 கீழே டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இது பாத்தீங்கன்னா அதாவது அபிஷியலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிறது தான். நாள் வந்து 10/7/2024 அன்னைக்கு வந்தது, சரிங்களா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3வது பேஜோ 4வது பேஜோ இருங்க வரேன். இல்ல இத பாருங்க, புதிய நியமனங்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, அதாவது நகராட்சி துறையில நடந்ததுதான். அதன்படி 2500 பேரை அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் தேர்வு வைத்து யார் அதிக மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களை பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம் என உத்தரவிட்டு அதன்படி தேர்வுகள் நடைபெற்றுள்ளன. ஜூன் 29 நடந்தாச்சு. தேர்வுத்தாள்களை மதிப்பீடும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் 2500 பேருடன், இப்ப 2500 பேருக்கு தான் வேகன்சிக்கு எக்ஸாம் நடந்துச்சு. அதோட மேலும் 3000 பேரும் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சிகளில் நியமனம் செய்யப்பட உள்ளன. இதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாளர் பற்றாக்குறையை போக்கிட 2500 பேர் செய்து நியமனம் செய்யலாம் என அப்படின்னு உத்தரவிட்டார். அவர் தான் உத்தரவிட்டிருக்காரு. அதன்படிதான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம், விரைவில் 2500 பேருடன் மேலும் 3000 பேரும் தேர்வு செய்யப்பட்டு, இந்த வார்த்தை ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். புதுசா நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதன்படி 2500 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்வு நடந்தது. அதே போல் 3000 பேரை தேர்வு செய்ய மறுபடியும் தேர்வு அறிவிப்பு வரும், இல்ல எக்ஸாம் நடத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க விரைவில் 2500 பேருடன் மேலும் 3000 பேரும் தேர்வு செய்யப்பட்டு 2500 பேரோட இன்னும் ஒரு 3000 பேராம். ஓகேவா? அப்ப ஆல்ரெடி அதாவது ஒரு 99%, இப்ப இந்த விஷயத்த ஒரு 99% நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த 2500 பேரோட இன்னொரு 3000 பேரும், அப்போ ஒரு 5500 பேர் இந்த நடந்து முடிஞ்ச நகராட்சி எக்ஸாமுக்கான எக்ஸாம்ல 5500 பேரை செலக்ட் பண்ண போறாங்கன்னா நம்ம 99% எடுத்துக்கணும். 1% வேணா 3000 பேரை வந்து பாத்தீங்கன்னா புதுசா எடுக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா 99% கன்ஃபார்ம் என்ன அப்படின்னா, அப்ப 2500 பேரோட ஒரு 3000 பேருனா அப்ப 5500 பேரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அந்த மதிப்பீடு பணி நடைபெற்று வருது. விரைவில் 2500 பேரோட இன்னொரு 3000 பேரும் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சிகளில் நியமனம் செய்யப்பட உள்ளனர். ஓகேவா? இதன்படி தேர்வு நடந்து முடிஞ்சு புதுசா 3000 பேருன்னு சொல்லிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, 2500 பேர் கூடவே மேலும் 3000 பேரும் தேர்வு செய்யப்பட்டு, அப்ப என்னன்னா வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5500 வரப்போகுது. அப்ப நகராட்சி எக்ஸாம் எழுதுன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு பூஸ்டப் பண்ற, ஒரு மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம் தான், சரிங்களா? இப்ப இந்த 2500 ஒரு 3000 பேர், ஒரு 5500 பேர் செலக்ட் பண்ண போறாங்கன்னா, இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு அப்போ 1:3, 1:2 or 1:5 or 1:10 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேஷியோல கூப்பிட போறாங்க அப்படின்றப்ப, இப்ப 5500 பேர் இன்கேஸ் அவங்க ஒரு 1:5 எடுத்தாலே மோர் தேன் 25000 பேருக்கு மேல அவங்க இன்டர்வியூக்கு எடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம் எழுதுனதே ரவுண்டா ஒரு 1,00,000 பேரோ என்னமோ தான். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப எக்ஸாமும் டஃபா இருந்தது. அப்படின்றப்ப நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை பெட்டரா கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஒருவேளை இன்கேஸ் ஒருவேளை 3000 பேருக்கு புதுசா நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்ப படிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்க டிஎன்பிசி ஏக்கு படிக்கணும். இப்ப ஏஐ வருது, அதனால உங்க ப்ரிப்பரேஷனை தள்ளி போட வேண்டாம். எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதிருக்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம். சோ வீடியோ பார்த்துருக்க நீங்க மேபி இதனால செலக்ட் ஆகலாம். இப்ப அடுத்த டவுட் வரும், 5500 வேகன்சி ஆச்சு அப்படின்னா இப்ப நம்மளே ஆல்ரெடி கட் ஆஃப் சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப இப்படிங்கிறப்ப வேகன்சி அதிகமா இருக்குங்கிறப்ப கட் ஆஃப் நல்லாவே குறையும்.
அப்ப நம்ம கட் ஆஃப் என்ன சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வரப்போற கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் டிஎன்பிசிஏக்கு நிறைய ஃப்ரீ கிளாஸ் நம்ம யூடியூப்ல போடுவோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஏக்கு கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.